அப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாது, நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமலை போடு, ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார் தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை புடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார் ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார் கேள்விப்பட்ட சொன்ன சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறியா? யாரா அவன்? சொல்லு. சொல்ற. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். வலது காலாவது இடது காலம் அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா யாரா நீ? சார் தப்பிச்சு போனான தூக்கைதி ராஜா, அவனை பத்திர பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்கறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டான். அடிக்கவங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்ட காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார் இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்லவே மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பட்ட காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு, வண்ணாரப்பட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பை தேனாம்பட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே. கான்ஸ்டபிள் கூப்பிட்டீங்களா சார்? ஐயா கான்ஸ்டபிள். உடுக்கி எங்க இருக்கான அல்லா சார். இவனை தர்மடி அடிக்கல என்ன சார் தப்பு? நாம இவன் அடிச்ச புத்தி வராது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அவங்க முட்டி தப்ப தானே புத்தி வரும். ஆட்டோ சொல்லிருக்கேன். எத்தனை ரூபாய்க்கு முடிச்சு வைக்காத, அடிப்படை சாகதன்னு. இதெல்லாம் ஒரு போட்டடா. என்னடா செய்யறது? நானும் அவங்க கூடாது பாக்குறேன். இந்த முடிச்ச பார்த்து எல்லாம் புறம்போக்கு போனா போது வண்டியில எடுத்து ஏன் வண்டியில கை வைக்கிறியா? நான் சும்மாவா செய்யும்? என்ன செய்யும்? என்ன பின்னாடி செய்யும்? தமிழ் கடா மஸ்தா யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்திலே இருந்து ஒருத்தவங்க உள்ளே வாங்கும். இந்த கூட்டத்திலே ஒரு பயிரான். அவனை முன்னால கூப்பிட போறேன். அதே சேர்த்தான் அவரே
வாங்க பக்கம் வரமாட்டேன் வரமாட்டேன் ரத்தம் கக்கி சாக போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. நல்லா கவனிங்க. இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இந்த உயிரோட தான் இருக்கிறான். இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கைப்பட்டுங்க. கொடுக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும், பிள்ளைக்கு கையில கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறேன்? சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் ஆச்சியா? உனங்க அப்படி பண்ணிக்கலாம? பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், பிள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும். அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போய்த்தாண்டா வருது. என்ன ஆளுக்கு மிரட்டுறீங்க? டியூட்டில இருக்கிறேன்டா. அரே அப்புறம் தான் டியூட்டி. முதல்ல தாய்த்தா பொடி துட்டா ஏடு. எந்த சைத்தாலும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? எஸ் பிளாக் தானே? நம்ம 21 ஆமா. நாங்க கோல்டன் கம்பெனில வந்திருக்கோம். ஒரு சீருதி ஆர்டர் பண்ணல. நாங்க ஆர்டர் பண்ணலையே, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்னன்னா உங்க வீட்டுக்கார ஆர்டர் பண்ணிருக்காரு. பாத்துடா தெரிஞ்சிடாதீங்க. பாத்துடா நல்ல இடமா பாத்துறீங்களா? கதை அடிப்படை என்னங்க தம்பி? எதுக்கு அதெல்லாம்? எங்க கம்பெனில சமைக்கிறதுல மாசம் 500 ரூபாய் தராங்கம்மா. அது இல்லாம போனஸ், இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்ட், டெய்லி டீ வேற தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வேலை பார்க்கறோம். அம்மா. என்ன தம்பி பீரோவை இறக்கி வச்சுட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க? சாரிமா, அது ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. வசந்தி காலில் இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் காலில் இறக்கிட்டேன். எங்க மேனேஜர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருமா. தானே பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு ஏன் என்ன பொறுப்பில்லான்னு. டிரா வாங்கி கொடுக்க சொன்னாலே 6 மாசத்துக்கு மேல ஆகும். இவர் எங்க பீரோலாம் வாங்கி கொடுக்க போறாரு? நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. எடுத்துட்டாங்க. மச்சான் பீரோ தர. இருட்டில் அழிச்சு விட்டேன். செருப்பால் அடிப்பேன். திருடுறது முடிவு பண்ணிட்டான். கொஞ்சம் பெரியவோட பத்த வைக்க கூடாது. அவன் நம்மளோட பரதேசி. 4 குடைக்கு மேல இல்ல. அதுல 1 அழுக்கு. இதை நீ தான் துவைக்கணும். ஏய், அந்த வீட்டுக்காரனுக்கு மாருதி கார்ல பண்ணா. நான் நினைச்சேன் அவன் ரொம்ப வசதியானவன்னு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா நாளையில இருந்து பீரோக்குள்ள நீ உட்கார்ற. திருட போற விட்டு நான் காமிக்கிறேன். ஓகே? ஐயோ, என்னடா பார்லிமெண்ட் படிச்சுட்டு போற போறியா? ஆல்ரெடி சிந்தனையில இருக்க? என்னடா நான் பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணுங்க? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். கை விடுறான். ஆல் தி பெஸ்ட். எப்படா வேணாம்? போடா முண்டா. இப்பதான் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள கல்யாணம். சரி விடு. கல்யாணம் யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது. ஓகே, அப்ப காலைக்கு வேண்டியதான். போடே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கேன். ஏய், அந்த பொண்ணை பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி தெரியுது. அவனை காதலிக்க எனக்கு தகுதி இருக்காரு. உனக்கு தகுதியா? நீயே ஒன்னா நம்பர் குப்பாயிட்டு உனக்கு லவ் வேறையா? இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. டிக்கெட் வாங்க. இவ்வளவுதானே, விடு. டிக்கெட்டோட வரேன். அவசரம் யாரா நீ? யாரா நீ? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு விடுவான் கொண்டு போடா. இந்த மாதிரி குறுக்க பூண்ட உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். போடா போடா. ஏயா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பஜார்ல உஜார்ல இந்த மாதிரி பசங்க நிஜாரா விட்டுருவானுங்கய்யா. வாங்க வாடா, வீட்டுக்கு போவோம். இந்த படம் ரொம்ப போறான்டா. கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க. இந்த படம் வேணாம், வேற படத்துக்கு போவோம். வா போடா. என்னால வாங்க முடியலன்னு சொல்லு. நான் டிக்கெட்டோட வரேன் பாரு. என்னங்க நீங்க சில்லறை இருக்குமா? 100 ரூபாய்க்கு சொல்றியா? பாத்துக்கு ஓகே சார். 100 ரூபீஸ் சேஞ்ச். 100 ரூபாய் தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். 100 ரூபீஸ் சேஞ்ச் இருக்குங்க. 100 ரூபாய் சில்லறையா? எதுக்கும் கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார், கிடைக்கும். சார் 2 டிக்கெட் கொடுத்து மீட் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. என்ன நீ பாட்டு முன்னாடி போய் தீட்டு வாங்கிட்டு வரேன். அட நான் என்ன பண்றது? டிக்கெட் வாங்கினா சில்லறை தருவானாரு. சரிதான், அந்த ஆள் சொல்றது சரியாதான் போச்சு. பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரியா எடுத்துறாங்க போடுறது. கையில் வராதது பெண்ணில்லை, என் கண்ணில்
படாதது ஒன்றில்லை, கண்ணே நான் சொன்னது பொய்யில்லை, ஒன்றும் தெரியாத பொண்ணில்லை. ஊடு போய் தர மாட்டாமலா இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சதுதான் பிடிச்சேன்னா பிடிச்சதுதான், மனசுக்குள்ள நினைச்சேன்னா நினைச்சதுதான், மனசுக்குள்ள நினைச்சேன்னா என்னடா டேய், என்னடா படம் பார்த்து வந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்க? டேய் கேக்குறல்ல, இந்தா புரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வெயில் ஒத்துக்கறல, நேத்து 104, இன்னைக்கு 105. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம். ஓகே? என்னடா மறைக்கிற விஷயம்? நான் சொல்லுவேனா? இருந்தாலும் ஒரு சிட்டு அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு பின்னாடியா? அதான்டா சிவப்பு சுடியார். ஏன்டா அடிச்ச? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன், அவளோட செயின். அப்படியா? கைவிடு. கங்க்ராச்சுலேஷன். இந்த நம்ம காதல் பரிசு. அடிவத வாங்கினா ஐயா சொல்லிருப்பு. கையப்படு. ஆல் தி பெஸ்ட். ஹலோ கொஞ்சம் நேரமா ஒத்துக்கிறேன். நல்லவேளை யாரும் பார்க்கல. என்னாச்சு? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா. உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானா? என்ன அடிச்சானா? பொண்ணுதானே அடிச்சா? பாவண்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவக்கலான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாசு. மச்சி, அங்க பத்தி 2 சைக்கிள் சுட்டுலா? முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். ஓகே. முருகா, பஸ் லகுஜிகள் சைக்கிளுக்கு வந்திருக்க, அடுத்தது ஏரோப்ளைனா இருக்கணும். வேல் என்ன சார் வேணும்? என்னம்மா என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? வச்சிடுறேன், பிடிச்சிடுறேன். எங்க 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 அந்த பக்கமா? பிடிக்காம விட மாட்டேன். நானும் வரேன். உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிள் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளைன் எனக்காக. அடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது. என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன்? அட விடுறேன், மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு? வக்கீல் கிட்ட எல்லாம் நல்லா வர விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை 1 வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்டுல உள்ள தட்டாங்களாம். அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க இது? 2 சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான. இது என்ன விலை? யோ இங்க பாரியா.
உங்க கடைக்கு வந்து அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ, அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. அண்ணே கால வரப்போறானா? யோ, எந்திரியா. அண்ணே, நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுளுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்க. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி, என்ன வந்த போயா? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட். பொண்ணு இருக்குது, பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும். அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். ஏய், வாடி போலாம். அறிவில்ல, பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல, அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. அதிகம் இல்ல.